அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அமல்களும் அபத்தங்களும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் தப்லீக் ஜமாத்தில் அமல்களின் சிறப்பு என்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதி வைத்துக்கொண்டு அதை வேதத்தை விட முக்கியத்துவம் கொடுத்து படித்து வருகிற நிலையில் அந்த புத்தகம் எவ்வளோ அபத்தமாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பிலே சில செய்திகளை சொல்லி வருகிறோம். இந்த புத்தகத்தில் பக்கம் 252 ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அது அப்படி படிக்கிறேன். கூபா நகரில் ஒரு விசேஷமான ஜமாத்தினர் இருந்தார்கள். அவர்கள் துஆ செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். அந்த நகரத்திற்கு அநீதியான அதிகாரி நியமிக்கப்பட்டால் அந்த ஜமாத்தினர் அவனுக்கு எதிராக பத்வா செய்வார்கள். உடனே அவன் அழிந்து விடுவான். இப்படி ஒரு ஜமாத்து கூஃபாவில் இருந்தாங்களாம். கூஃபா நகரத்தில் ஒரு ஜமாத்து இருந்தாங்களாம். அவங்க எப்படிப்பட்ட ஜமாத்துன்னா, அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவானாம். துவா செஞ்சால் ஏற்றுக்கொள்வானாம். யாராவது கெட்ட அதிகாரிகள் அந்த ஊருக்கு நிர்வாகியாக போட்டாங்கன்னா, யாரெல்லாம் இவங்களை அழிச்சிருந்து கேட்பாங்களாம். உடனே அழிஞ்சு போயிடுவானாம். இந்த மாதிரி ஒரு ஜமாத்தினர் இருந்தார்கள் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு ஜமாத்துங்கிற வகையில் அப்படி அவங்க என்ன கேட்டாலும் நடக்குங்கிற மாதிரி எல்லாம் யாருக்கா கொடுத்துருக்கானா? இல்லை. துவாக்கள் என்பது தனித்தனி நபர்களுடைய உள்ளட்சம், தேவை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அதை வைத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தார்கள், இவர் என்ன தப்லீக் ஜமாத்துக்கு அப்படி ஒரு மதிப்பு உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு ஜமாத்தார் இருந்தாங்க. அந்த ஜமாத்தார்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான், அவங்களுடைய எல்லா துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வைக்கிறார். அப்போ இதில் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை பொறுத்த வரைக்கும் யாருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதற்கு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் ரொம்ப ஒரு இறையச்சமுடையவருடைய துவாவையும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருவான். அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனுடைய துவாவை கூட ஏற்றுக்கொள்வான். இது யூனுஸ் நபியுடைய வரலாறு நமக்கு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அவங்க யூனுஸ் நபி அவர்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல வகையான பிரச்சாரம் செய்து பார்த்த பிறகு அல்லாஹ்விடத்தில் அவங்க பிரார்த்தனை செஞ்சிடறாங்க. எல்லா நபிமாரும் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. இறைவா, இவங்களை சரி வர மாட்டாங்க, இவங்களை நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், யூனுஸ் நபி அவர்களை நீனும் உன்னை சேர்ந்தவர்களும் ஊரை விட்டு வெளியேறிடுங்க, அவங்களுக்கு அழிவு வரப்போகிறது அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்த உடனே அவங்க வெளியேறிடுறாங்க. வெளியேறின பிறகு அந்த ஊரை அழிப்பதற்கான சில அறிகுறிகளை எல்லாம் காட்டுறான். அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் கூடி என்ன செய்கிறாங்க, ஆகா நம்ம யூனுஸ் சொன்னதை கேட்காம விட்டுட்டோம், அவர் சொன்னபடி இதோ அதாப்பு வருது, நம்ம ஊர் அழிஞ்சு போயிரும் போல தெரியுது, நம்ம அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம் அப்படின்னு அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய பிரார்த்தனை, இறைவா, யூனுஸ் சொன்ன இறைவனாகிய உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க துவா செஞ்ச உடனே அந்த இறங்கின வேதனை அது நீக்கப்பட்டுருச்சு. அப்போ யூனுஸ் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, வெளியே போனாங்களா, திரும்பி வர்றாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, எல்லாம் காலியாக இருப்பாங்க, கெட்டவர்கள்லாம் அழிக்கப்பட்டுருவாங்க, நம்ம நல்ல மக்களோட போய் ஊரில் போய் குடியேறுவோம் அப்படின்னு வந்தால் ஊரே ஜேன்னு இருக்குது சந்தோஷமாக. எந்த விதமான அதாபுடைய அறிகுறியுமே இல்லை. அப்போ யூனுஸ் நபி அவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கோவப்படுறாங்க. எப்படி கோவப்படுறாங்க, அந்த கோவப்பட்டாங்கன்னு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன கோவம் நமக்கு விளங்குறது, இந்த கோவம் அல்லாஹ் மேலே உள்ள கோவம் தான். ஏன்னு கேட்டால் நம்மள்கிட்ட அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டோன்னே அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஓ தன்னூனி இதுதாக முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் அவருக்கு பேரை மீன் வயிற்றில் இருந்தவர் நல்லா பேர் வச்சுவிட்டான் யூனுஸ் நபிக்கு. தன்னூன் என்றால் மீன் வயிற்றில் இருந்தவர். இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை இதுதாக முகாலிபன் கோபித்து கொண்டு போகிறார். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நாம் சக்தி வர மாட்டோம் என்று நினைக்கிறார். கோபிச்சுக்கிட்டு எங்கே போக முடியும்னா, இந்த இப்படி அல்லாஹ் செஞ்சுட்டான்னு கோபிச்சுக்கிட்டு போனால் அல்லாஹ் படைக்காத வேற ஒரு உலகத்துக்காக போக முடியும்? அவர் எங்கே போனாலும் அல்லாஹ்வுடைய இடம் தானே. இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனால் அந்த வேற ஊருக்கு வேற இறைவனாக இருக்கிறான். அப்போ நமக்கு சக்திகளை நினைத்து கொண்டு அவர் அந்த மாதிரி போனார். அவரை இருள்களில் கொண்டே ஆழ்த்தி
ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், இறைவா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், அநியாயம் பண்ணிட்டேன், நீ தான் தூய்மையானவன் என்று சொல்ல வச்சுட்டேங்கிறான் அல்லாஹ். இப்போ இதில் என்ன கவனிக்கணும், யூனுஸ் நபி அழிக்க துவா செய்கிறாங்க. அது பவர்ஃபுல்லான ஒரு நபியுடைய துவா, அதுவும் நல்ல நோக்கத்திற்காக கேட்ட ஒரு துவா. சொந்த பகைக்காக வேண்டி அழிக்க சொல்லலை, தீனுக்காக வேண்டி, தீனை எதிர்க்கிறாங்கிறதுக்காக வேண்டி, அது ஒரு நல்ல இறைவன் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்துக்காக செய்த ஒரு துவா தான். அந்த துவாவின் பிரகாரம் அழிக்கணும்னு இவர் நினைக்கும் பொழுது அந்த மக்கள் திருந்துறாங்க இல்லை, அதை எல்லாம் பார்க்குறான். யூனுஸ் நபிய துவாவை கேட்டு அந்த அறிகுறியை காட்டினாலும் சம்பந்தப்பட்ட மக்கள் இறைவா எங்களை காப்பாற்றுன்ற உடனே அவங்கள காப்பாற்றி யூனுஸ் நபியுடைய அந்த கோரிக்கையை நிராகரிச்சிடறான். இவர் கோவப்பட்டு போகிறாரு. அப்போ அல்லாஹ் இதில் என்ன காட்டுறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறான், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆகக்கூடாது. மற்ற நபிமார்களை எல்லாம் பின்பற்றுன்னு அல்லாஹ் சொல்கிறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாய்கல்லதீன ஹதாஹுமுல்லா, அந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டினான். ஃபபி ஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியை நீனும் பின்பற்று இப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறான். யூனுஸ் நபியை பற்றி பேச்சு வரும்போது மட்டும் வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்புறம் அது என்ன ஆகக்கூடாது, அவர் ஏன் துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறேன்னு அவன் துவா ஏற்றுக்கிறேன், அதான் மேட்டுறாங்க. எது மாதிரி ஆகக்கூடாது, நான் இறை தூதராக இருந்து நான் கேட்டுவிட்டேன் என்று சொன்னால் என் துவாவை எல்லாம் ஏற்றுக்கணும், என்னுடைய துவாவை ஏற்றுக்கிறாம எப்படி போகலான்னு கோச்சிட்டு போனார, அந்த தன்மை வந்துடும். அதில் அடிமைத்தனத்தில் குறைபாடு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறார், அதுக்கான யூனுஸ் நபியை நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த தப்பை செஞ்சார்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர் அழுதழுது மன்னிப்பு கேட்டதுனால ஃபஜித்தபாஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். வஜாலஹு மினஸ் சாலிஹீன், நல்லடியார்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். அதனால யூனுஸ் நபி அவர்கள் இந்த பாவத்திற்காக தண்டிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் கண்டிக்கப்பட்டார்கள். உலகத்தில் அவங்க கண்டிக்கப்பட்டார்கள், அவங்க திருந்தி கொண்டார்கள், அழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்போ அல்லாஹ் இதில் என்ன பார்க்குறான்னு கேட்டால், துவாவை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிஷன் போடக்கூடாது, அது நம்ம வேலை. நான் நினச்சா யார் துவாவை ஏற்றுக்கிறேன், நான் நினச்சா யார் துவாவை ஏற்றுக்கிறாம விடுவேன். அதுதான் எஜமான் என்பதற்குரிய அதிகாரமே. நீங்கள் சொல்கிறது நான் கேட்டேன்னா அப்போ நீங்கள் எஜமான் ஆயிடுறீங்க. அந்த மாதிரி வரக்கூடாது என்பதில் அல்லாஹ் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தாரை சொல்லி பயம் காட்டுறது. இந்த தரிக்காக்காரன் இந்த ஷேக்குலாம் இருக்காங்க, அந்த தரிக்காவில் போய் மோதினீங்கன்னு வைங்க கையெந்திருவாங்க, அழிஞ்சு போயிடுவீங்க, தப்லீக்கில் கையை வச்சுன்னு வைங்க, அதோட காலி எல்லாரும் இப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை காட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு காலத்திலும் இப்படி ஒரு பில்டப் கொடுப்பாங்க போல இருக்கு. இதில் என்ன செய்ய, கூபா நகரில் இப்படி ஒரு விசேஷமான ஜமாத்தினர் இருந்தார்கள். அவர்கள் துவா செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும். எப்படி இது உனக்கு தெரியும், அவங்க எத்தனை துவா செஞ்சாங்க எல்லாம் லிஸ்ட்டு போடு, என்னவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை, சும்மா துவா செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படின்றது கதை பின்னாடி வருது. இப்படியான ஒரு ஜமாத் இருந்தார்களாம். அப்போ இந்த ஹஜ்ஜாஜ் என்ற ஒரு மன்னர் ஒரு அதிகாரியை நியமிக்கப்படுறார். ஹஜ்ஜாஜ் என்பவர் கூஃபாவுக்கு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அவர் கெட்டவர். அவர் அந்த ஊருக்கு என்ன செஞ்சாராம், இதை கேள்விப்பட்டாராம், இந்த மாதிரி ஒரு ஜமாத்தார் இருக்கிறாங்க, அவங்க துவா செஞ்சு அழிஞ்சு போயிடுவாங்க, இப்போ நமக்கு எதிராக அவங்க துவா செஞ்சிடக்கூடாது, அதுக்காக அவங்கள மடக்கணும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாராம், எல்லாரையும் கூப்பிட்டு, யார் இந்த ஜமாத்தாரெலாம் கூப்பிட்டு தட்டப்புடலாம் விருந்து வச்சாராம். எல்லாம் ஹராமான விருந்தை வச்சு விட்டாராம். வச்சோன்னே நல்லா வயிறு படுக்க சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே இனிமேல் என்ன ஒன்றா துவா செஞ்சு போ, உன் துவா எனக்கு ஒன்றும் செய்யாது, நீ உனக்கு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு இருந்த, அதனால இது வரைக்கும் பவர் இருந்துச்சு, இப்போ அந்த பவர் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லிட்டு அது ஆட்டமெல்லாம் போட்டார். இப்படி கதை போகுது. அப்போ இதுக்கு ஹராமான உணவு நான் சாப்பிடலாமான்னு சொல்லி அப்படி ஒரு சொல்வதற்காக வேண்டி இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஹராமான உணவை சாப்பிடக்கூடாது எவ்வளோ கட்டளைகள், அதை சொல்லிட்டு போயிடலாம். அதுலேயும் ஹராமான பன்றியாவை கொடுத்தார் அவர், ஹலாலான உணவு தான், அவர் சம்பாரித்த விதம் வேண்டாம் ஹராமாக இருக்கும், அது நமக்கு ஹராமு கிடையாது. மார்க்கத்தில் யூதர்கள் கொடுத்த விருந்த ரசூல்லா சாப்பிட்டாங்களே, அப்போ ரசூல்லாவுடைய துவா ஏற்றுக்கிறப்படாதா? யூதர்கள் கொடுத்த அன்பளிப்பு வாங்கினாங்களே, அப்போ ரசூல்லாவுடைய துவா ஏற்றுக்கிறப்படாதா? எத்தனை அண்டை நாட்டு மன்னர்கள்லாம் கோவேறு கழுத ட்ரெஸ்ஸு அப்படி பொருள்கள்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்களே, அதெல்லாம் ரசூல்லா வாங்கி கொண்டார்களே. ஒரு பெண்ணு கூட இறைச்சியில் விஷம் கலந்து கொடுத்து அதை சாப்பிட்டாங்களே, ஆனால் பாதிக்கப்படாமல் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த யகூதி பெண்ணு தானே அது, அவங்களுடைய வருமானமெல்லாம் வட்டி வருமானம் தானே. அப்போ ஹராமுங்கிறது எப்போ வரும்போது அதே விளங்கலை. ஹராமுன்னு சொன்னால் அது சம்பாதிக்கிற விதம் தப்பாக இருந்தால் ஹராமு தான்.
ஆனால் அப்படி ஹராமாக ஒருத்தர் சம்பாதிச்சா கூட நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரே ஆனால் அது நமக்கு ஹராமாவாது. இப்போ நம்ம தகப்பனார் தப்பாக சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாரு, மூத்தா போனோன்னா வாரிசு நமக்கு சொத்துல வருதுன்னு வைங்களேன், அது நமக்கு ஹலால். அப்படியே கனிமத்து மாதிரி போர்க்களத்தில் நம்ம எடுக்கிற எதிரிகளுடைய பொருள் அதெல்லாம் என்ன ஹராம் தானே? போர்க்களத்தில் எதிரிகளுடைய பொருள்கள்லாம் கைப்பற்றோம்னு ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் எதிரியுடைய பொருள்கள்லாம் நமக்கு உரியதாயிரும். போலமும் அன்னமா கனிமத்துன்னு ஹலாலுங்கிறான். நீங்கள் கனிமத்தாக எடுத்தது ஹலாலாக இருக்கு, நான் சாப்பிடுங்க நல்லா அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதனுடைய முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக சம்பாரிச்சிருப்பான். இந்த போர்க்களத்துக்கு வரக்கூடியவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஹலால் ஹரார் நெறிமுறையெல்லாம் பார்த்து சம்பாரித்த அந்த பொருளாதாரம் தான் வச்சுருப்பான். இருக்காது, எல்லாம் கலந்து தான் இருக்கும். முதல் ஹலால் ஹராமுடைய அடிப்படை என்ன செய்யலை உங்களுக்கு விளங்கவில்லை. நம்ம ஹராமாக சம்பாதிக்கக்கூடாதுங்கிற விஷயம் வேற. ஒருவன் ஹராமான முறையில் சம்பாதிச்ச விஷயம் ஹலாலானதா, அதுக்கான பன்றியை தந்தால் சாப்பிட முடியாது. அது சம்பாதிக்கிற விதத்தினால ஹராம் இல்லை, அதுவே ஹராமாக இருக்கிறது. அது மாதிரி செத்த பணத்தை சாப்பிடக்கூடாது. அரிசி இருக்குது, அது ஹலாலான ஒரு பொருள். ஒருத்தன் முறைகேடை சம்பாதிச்சான்னு வைங்க, அந்த விதம் சரியில்லாதனால அது ஹராம் ஆகிடுது. அவனுக்கு ஹராம்ங்கிற குற்றம் வந்துடும். அவன் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தான்னு வைங்க, ஒருத்தர் டீ குடிக்க கூப்பிட்றாரு, ஒரு கணக்கு சொல்லு, வருமான கணக்கு சொல்லு, நீ ஹலாலாக சம்பாதிச்சியா அப்படின்னு. அதுவும் தானே பாதிக்கும். யாராவது டீ குடிக்க கூப்பிட்டாங்கன்னா நீ டீ குடிக்கலாம் இல்லையா? எத்தனை அதிகாரிகளை பார்க்க போகிறோம், சிஎம்ஐ பார்க்க போகிறோம், பிஎம்ஐலாம் பார்க்குறோம், அவங்க ஏதாவது தர்றாங்க, அதை நம்ம சாப்பிட்றோம், நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படாதா? அரசியல்வாதிகள்லாம் ஹலாலான சம்பாத்தியமா? எந்த அரசியல்வாதியை பார்க்க போனாலும் ஏதாவது தரத்தானே செய்கிறாங்க, நம்ம சாப்பிட்டு தானே செய்கிறோம். மார்க்கத்தில் கூடாது, நம்மளுடைய துவாக்களை பாதிக்கிற அளவுக்கு அது மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்கண்ணே. அப்படி மார்க்கத்தில் இல்லை. அப்போ இது விளங்காமல் வட்டி கடைக்காரன் விட்டு நிழலில் கூட நிற்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு கதைகளை எழுதி வைத்து கொண்டு சொல்கிறாங்களே தவிர இது இந்த ஹராமில் தூரமாக இருக்கிறா அப்படி காட்டுறாங்களாம். அப்படி ரசூலுல்லாஹ் தூரமாக இருக்கலை. இந்த மாதிரியான அடிப்படையில் என்ன செய்யற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய சம்பாத்தியம் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் யாராலும் வாங்கிக் கொள்ளலாம், என்ன மாதிரியா இருந்தாலும் சரி. அதனால் நமக்கு அது ஹராம் வராது. ஆனால் அவன் ஹராம் தான், அது அவன் செஞ்சது என்னது ஹராம் தான். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நன்கொடை கொடுத்தான்னு வைங்க, மறுமையில் அவனுக்கு கூலி கிடைக்காது, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நோன்பு கஞ்சிக்காக போய் கேட்குறீங்க, அவர் வருமானம்லாம் சரியான முறையில் சம்பாதிக்கிற ஆள் இல்லை, தந்தாரா நீங்கள் வாங்கி நோன்பு கஞ்சி குடிக்கலாம். நோன்பு கஞ்சிக்குன்னு ஒரு கூலி வச்சுருப்பான்ல, அல்ல அது கொடுக்க மாட்டான் அவருக்கு. ஏன் கொடுக்க மாட்டான்? அவருக்கு ஹராமாக வந்திருக்குது. இதுதான் இஸ்லாத்தினோட அடிப்படை. இஸ்லாமுக்கு ஒரு பொருளியல்ங்கிறதுல இது ரொம்ப விவரமாக விளக்கியிருக்கிறோம். பொருளாதாரங்கிற புஸ்தகம் போட்டிருக்கிறோம், அதில் நிறைய ஆதாரங்கள்லாம் போட்டு அந்த டாப்பிக்காக போயிருந்தது, அதெல்லாம் விளக்கி இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹராமான உணவே சாப்பிடாத மக்கள் அவங்க இருந்தாங்க, அதனால துவாக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்த ஹராமானதை சாப்பிட வச்சு நினைஞ்சிட்டாரு, அவர் தன்னை காத்து கொண்டாரு இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆகாது. எத்தனையோ நம்ம பார்க்குறோம், கேடுகட்ட மன்னர்கள்லாம் இருந்து இன்றைக்கு வரைக்கும் சிரியாவில் அங்கெல்லாம் இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறாங்க, நல்ல மக்கள்லாம் இல்லையா? துவாசையமே இருக்கிறோம். எல்லாம் நாடும்போது என்ன செய்வான்? அழிப்பான். இல்லையா சோதனைன்னு தாங்கிக்கிறங்க, மறுமையில் கூலி தருவான். உலகம் பூரா இஸ்லாத்துக்கு எதிரான ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு எதிராக நல்லவர்கள் உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறாங்க. இன்றைக்கி அல்லாஹ் பயப்படக்கூடியவங்க நல்லவங்கன்னு ஒரு சின்ன சதவீதமாவது எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க. அவங்களும் அல்லாட்ட கேட்கவும் தான் செய்கிறாங்க. ஆனால் கேட்டவனும் தரந்த அவசியம் கிடையாது. நம்ம கேட்குற நம்ம கடமையை கேட்போம். அல்லாஹ் நாடி இதற்கான பரிசு மறுமையில் பெருசாக கொடுப்போம், அவனை மறுமையில் நல்லா தண்டிப்போம் அப்படின்னு நினைப்பானே. ஆனால் அப்படி எல்லாம் விட்டு வைப்பான். கடைசி வரைக்கும் அவனை ஒன்றும் செய்யாமல் கூட என்ன செய்வான்? நல்ல ஒன்று அந்தஸ்தோடவே இறந்து போகக்கூடிய வகையில் கூட எல்லாம் செய்வான். எல்லாம் அங்கே தான் ஜட்ஜ்மெண்ட்டு. இங்கே அப்படி துவா கேட்டு அழிச்சிடுறதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பேசிக்கை ரசூலுல்லாஹ் எப்படி உடைக்கிறாங்க தெரியுமா? அல்லாட்ட துவா செய்கிறாங்க, இறைவா நான் யாரையாவது சபித்து விட்டேன்னு வை, சபித்தேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறது, அதை உங்களுக்கு ரஹமத்தாய் கோவத்தில் நாசமாக போடா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவாவுக்கு ஒரு பவர் இருக்குது தானே செய்யுது. அப்போ நாசமாக நம்ம போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாரையாவது நான் நாசமாக போ, தொலைஞ்சு போ, உருப்படாமல் போ, விளங்காமல் போ அப்படின்னு நான் கோபத்தில் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால், இறைவா நீ இதை ஏற்றுக்கொள்ளாத, அதை அவங்களுக்கு ரஹமத்தை ஆக்கிவிடு. நான் இப்படி யாரையா திட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு அதை அருளாக மாற்றிவிடு என்று நான் அல்லாட்ட துவா செஞ்சுருக்கிறேன். நான் பத்துவா செய்யணும் யாரும் பயந்துக்கிட்டு ஆகுதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்துவா செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துட்டு போகணுமே தவிர ரசூலுல்லாஹ் பத்துவா செஞ்சு நம்மளை அழிச்சிருவாங்க இப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு நீங்கள் வாழாதீங்கன்னு சொல்லி போதனை செஞ்சவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க ஒரு கூட்டத்தை காட்டி பயங்காட்டி அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் ஒரு கெட்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்களை அழிக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது
அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு லிஸ்ட்டு தரணும். இந்த கூட்டம் என்னென்ன அதிகாரி நியமிக்கப்பட்டார், அவர் எப்படி அநியாயக்காரராக இருந்தார், அவர் நியமித்த அன்னைக்கே மூத்தா போயிட்டாரா, எத்தனை நாள் சென்று மூத்தா போன, அதெல்லாம் விவரம் வேணும்ல, பட்டியல் வேணும்ல. கூஃபாங்கிற ஒரு நகரம் தானே, அது வரலாற்றில் உள்ள ஒரு நகரம் தானே, அது வரலாற்று காலத்தில் தானே இதெல்லாம் இருக்கிறது. இவர் இந்த மாதிரி பெரியார்கள்லாம் இருந்தாருன்னா இவங்க சொன்னால் கணக்குப்படி ஒரு 1000 வருஷம் ஹஜ்ஜாஜுடைய காலம் தான் வருது. ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்பவம் தான் இது. இது உண்மையாக இருந்தால் அப்போ இவங்க என்ன செய்யணும், கூஃபா நகரில் இந்த மாதிரி இருந்தார்கள், இந்த வருஷத்தில் இன்னாரை நியமித்தாங்க, நியமித்து அன்னைக்கு அவர் மண்டையை போட்டார், அடுத்த நாள் இன்னொரு நியமித்தாங்க, அவர் மண்டையை போட்டார், அடுத்து இன்னொரு கெட்டவரை நியமித்தாங்க, நியமிச்சோன்னு வாசிங்க அழிஞ்சு போயிடணும்ல. அப்போ இப்படி 30-40 பேர் போயிட்டாங்க. அப்புறமேல் ஒரு நல்ல மனிதர் நியமித்த பிறகு அவர் கொஞ்ச நாளைக்கு இருந்தார்னு இப்படி காட்டினா தான் இந்த ஒரு செய்தி ஆகுமே தவிர சும்மா எழுதி வச்சா செய்தி ஆயிருமா? அப்போ வாயில் வந்ததெல்லாம் எழுதுறதுங்கிற ஒரு தன்மையில் இந்த விஷயம் இருக்கிறத பார்க்குறோம். இது ஒன்றாச்சா. அடுத்து ஷைத்தானை பற்றி மார்க்கத்தில் ஒரு எப்படி நம்பணுன்னு ஒன்று இருக்குது. ஷைத்தான்கிறவன் நம்மளை உள்ளத்தில் நுழைஞ்சு வழிகெடுப்பான். இது நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம யாரோ ஷைத்தானை பார்த்தோமா? பார்க்கல. யாராவது பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். நீங்கள் பார்க்காத விதத்தில் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஷைத்தான் இருக்கிறாங்கிறத நீங்கள் நம்பணுமே தவிர அவன் உள்ளத்தில் நுழைஞ்சு பண்ணுற சேட்டைகளை உணர முடியும். நம்ம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது மாற்றி விட்டுருவான். நம்மளுக்கே தெரியும் ஷைத்தான் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போமா, அது செய்ய வச்சுப்படுவான். இது அந்த ஷைத்தான் தான் பண்ணிட்டான். அது நடந்த பிறகு ஷைத்தான் நம்மளோட விளையாடி இருக்கிறான். எது மார்க்கத்தில் பாவம்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை செய்யக்கூடாதுன்னு நினைத்திருந்து கூட நம்மளை தள்ளி விட்டான்னு சொன்னால் ஷைத்தான் நம்மளை கெடுத்திருக்கான். இப்படித்தான் ஷைத்தானை பற்றி நம்ம அறிந்து கொள்ள இயலும். உணர்ந்து புரிந்து கொள்வதாக இருந்தால் இப்படி தான் புரிந்து கொள்ள இயலுமே தவிர தொழுகிறோம் 4 ரக்காத்து 2 ரக்காத்து குழப்பி விட்டுருவான், சலாம் கொடுக்க வச்சிருவான். அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சலாம் கொடுத்த உடனே பாங்கு சொன்னோன்னு ஓடுவான், இக்காம சொன்னோன்னே ஓடுவான், பாங்கு சொல்லி முடிஞ்சோன்னு மறுபடியும் வந்துடுவான், இக்காம சொன்னோன்னு என்ன செய்வான், மறுபடியும் ஓடுவான், இக்காம சொல்லி முடிஞ்சோன்னு வருவான். நீ தக்பீர் கட்டினவன உள்ளத்தில் நுழைஞ்சிக்கிட்டு நீ 2 தொழுதியா 4 தொழுதியா உனக்கு சந்தேகத்தை உண்டாக்கிடுவான். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஷைத்தான்கிறவன் உள்ளத்தில் நுழைஞ்சி விசுஃபி சுதூரின் நாஸ் தான், மனித உள்ளங்களில் ஊடுருவி கெட்ட எண்ணங்களை போடுகிறவன். இதுதான் ஷைத்தான். அவன் மக்களை மாதிரி ஒரு ஆளை நடமாடிக்கொண்டு மக்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு தன்மை அவன்கிட்ட கிடையாது. இது ஆதியிலிருந்தே, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றுறதை வச்சு தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். ஆதியிலிருந்தே உங்கள் தகப்பனாரை வெளியேற்றி விட்டான், உங்களுடைய பெற்றோர்கள் ஆதமை ஹவ்வாவையும் அவன் தான் வெளியேற்றி விட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்கள நீங்கள் பார்க்க இயலாது, பார்க்காத விதத்தில் உங்களை வழிகெடுப்பாங்க ஷைத்தான் கூட்டத்தார்கள் அப்படிங்கிறான். இவங்க என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டால் பக்கம் 42 முற்காலத்தில் ஷைத்தான் மனிதன் கண்களுக்கு தென்படுவான். முற்காலத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு பயம் நடக்குன்னா ஷைத்தான் 4 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்கள்லாம் பார்க்கலாம். அப்படி அதான் அர்த்தம். முற்காலத்தில் ஷைத்தான் மனிதனுக்கு எந்த முற்காலத்தில் மனிதனுக்கு தென்படுவான்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியேற்றும் போதே சொல்லி அனுப்புகிறான் அல்லாஹ், நீங்கள் பார்க்காத விதத்தில் உங்களை வழிகெடுப்பாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். உள்ளத்தில் நுழைந்து ஊடுருவார்கள்னு அல்லாஹ் சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு அறிவுரை நம்ம குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, கதை மாதிரி எழுது சுவாரஸ்யமாக இருக்கணும், அதுக்காக ஒரு கதை. முற்காலத்தில் ஷைத்தான் மனிதன் கண்களுக்கு தென்படுவான். அப்படிங்கும்போது ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், நம்ம ஷைத்தான் வலையில் விழக்கூடாது, எப்படியா நம்ம வழிகெடுத்துறோம். அப்போ ஷைத்தான்ட்டே போய் என்ன செய்வோம், நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு போய் கேட்டாராம். எப்படி கேட்டாரன்னா, உன்னை போல் நான் ஆக விரும்புகிறேன். ஷைத்தான்ட்ட போய் சொன்னாராம், நீ எப்படி இருக்கிறியோ அதே அந்தஸ்துக்கு நானும் வரணும், அதுக்கு எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு கேட்டாரான். அவன் என்ன சொன்னான்னா, தொழுகை அசட்டையா தொழுவு, எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் பண்ணு, நம்ம ரேஞ்சுக்கு வந்துடுவ. 2 விஷயம்தான், தொழுகையில் அலட்சியமாயிரி அதிகமாக சத்தியம் பண்ணு. இந்த 2 செஞ்சேன்னு வை, நம்ம தரஜா உனக்கு கிடைச்சிடும், ஷைத்தான் தரஜா நீ வந்துடுவ அப்படின்னு. அவர் என்ன செஞ்சாரான், ஷைத்தானை ஜெயிச்ச மாதிரி, இனிமேல் இதில் நான் கவனமாக இருந்துக்கிறேன், இந்த 2 செஞ்சாதான் உன்னைய மாதிரி ஆகுவேன், இந்த 2லையும் நான் ஒன்று விழவே மாட்டேன், தொழுகையில் கரெக்டாக இருப்பேன், அதே மாதிரி சத்தியமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஷைத்தான்ட்ட சொன்னோன்னே, ஆஹா என்ன போட்டு வாங்கிட்டியப்பா நீ, ஷைத்தான் சொன்னானா. அப்படி சொன்னாராம், இது வரைக்கும் என்னிடத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னிடத்தில் வாயை யார் புடுங்கினதே இல்லையே, இந்த மாதிரி செய்து விட்டாயேன்னு சொல்லி அவன் என்ன சொன்னானா,
அப்போ சொன்னானா, இவ்வாறு தந்திரமாக எவரும் என்னிடமிருந்து விஷயத்தை தெரிந்து கொண்டதில்லை, அதனால் இனிமேல் யாருக்கும் உபதேசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஷைத்தான்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி குர்ஆன்ல இல்லையா? ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் வந்து எதெல்லாம் ஷைத்தானுக்கு பிடிக்கும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்துட்டான், எதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதையும் சொல்லி தந்துட்டான். ஷைத்தானுக்கு பிடிச்ச எல்லா காரியத்தையும் விட்டு விலகி இருக்கணுமே தவிர இந்த ரெண்டு தான் ஷைத்தான் உழைப்பது. ஷைத்தானே ஜெயிக்கிறாருன்னு ரெண்டே விஷயம் தானா, மீது என்னொன்னா செஞ்சுக்கிறான். வட்டிலாம் வாங்கலாமா? அப்போ வட்டிலாம் வாங்கினா நான் ஒரு நல்லவர் ஆயிடுவார். அப்போ ரெண்டே ரெண்டு விஷயத்தை அவர் என்ன செஞ்சாராம், இது ரெண்டு செஞ்சால் நீ நம்ம அந்தஸ்துக்கு வந்துடுவ அப்படின்னு சொன்னார்னு இருக்குது. முதல்ல இவன் கேட்டவன் நல்லவனாக இருப்பானா? இவரெல்லாம் மகானா. அவன்கிட்ட கேட்டு நல்லவர் ஆவதற்காக வேண்டிய வழியை யார்கிட்ட போய் கேட்குறாரு? ஷைத்தான்ட்ட கேட்குறாரு. இது அல்லாஹ் வழி காட்டாமல் இருந்தால் கேட்கலாம். அல்லாஹ் வேதத்தை தந்திருக்கிறான். இந்த ரசூலுல்லாஹ்க்கு முந்தின காலமாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வேதம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நபி வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு போதனை இறைவன்ட்டிருந்து வந்து தான் இருக்கிறது. அப்போ எல்லா காலத்திலையும் அல்லாஹ்ட்டிருந்து வஹி வந்திருக்கும் போது அந்த வஹியின்படி நடந்துட்டு போக வேண்டியதானப்பா. ஷைத்தானை ஜெயிச்சிடலாம்ல. ஷைத்தானுடைய வலையில் விழாமல் இருப்பதற்குரிய எல்லா வழியும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், குர்ஆனை ஓதும்போது கூட அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதை சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறோம். அப்போ ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறதுங்கிற ஒரு அம்சத்தில் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒருத்தன் கோவப்படுறான், அப்போ கோவப்படும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கோவத்தில் நான் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு ரொம்ப கடுமையான கோவத்தில் ஒரு ஆள் இருக்கார், இவருடைய கோவத்தை அடக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டவுடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னார், என்னால் கோபம் அடங்கிடும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு. கோபம் வருதுன்னு வைங்களேன், ஷைத்தான் அந்த வேலையை பார்க்கணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னீங்கன்னு சொன்னால் அப்படியே நார்மலாக இறங்கிடுவீங்க. இந்த ப்ரெஷரு பல்சர் எல்லாம் இறங்காது, கரெக்டாக போயிடும், நார்மலாகிடும். உடலுக்கு நல்லது, கோபமும் போயிடும். அப்போ இப்படி ஷைத்தான்கிட்டேருந்து தப்பிக்கிற இந்த வழி வரைக்கும், சாதாரண கோபத்திலேருந்து வெல்லக்கூடிய வழி வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம காட்டி தந்திருக்கும் போது இந்த ஆளி அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஷைத்தான் மாதிரி ஆகிற வழியை கண்டுபிடிச்சி அதை செய்யாமல் இருக்க போகிறான். அப்போ நான் கேட்குறேன், ஷைத்தானுக்கு தெரியாதோ? ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன பவரை கொடுத்துருக்குறான், உள்ளத்தில் நுழைஞ்சி நம்ம நல்லது செய்ய நினைச்சாலும் அவனுக்கு தெரிஞ்சு அதை மாற்றி விட்றான். அவன் யுவஸ்விசுஃபி சுதூரின்னாஸ். அப்போ அவன் அந்த ஆளுடைய உள்ளத்துலேயும் அவன் இருக்கிறான். இவர் ஷைத்தான் நேரடியாக வந்து கேட்குறாரு, அந்த ஷைத்தான் வந்து உள்ளத்துலேயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இவர் கேட்கும் போதே மேப்படியா அதுக்கு தான் கேட்க வர்றான் ஆளு அப்படி தெரியாதப்ப. அப்படிப்பட்ட பலவீனம் வந்தால் எல்லாம் ஷைத்தானை ஜெயிச்சுட்டு போயிடலாமே. ஷைத்தான்கிறவன் ஒன்றும் தெரியாதவன எல்லாம் படைக்கலை, பவர்ஃபுல்லான ஒரு எதிரியாக தான் எல்லாம் என்ன செய்யறான், கொடுத்துருக்குறான். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாம் கூலியும் பெருசாக நமக்கு தந்திருக்கிறான். அதனால இப்போ ஷைத்தானே இவர்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாந்த மாதிரில வருது. ஷைத்தான் வந்து ஏமாந்து போன மாதிரி என்ன செய்யுது, அவர்கிட்ட வாயை பிடிங்கி ஒரு நல்லடியார் அவருக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது. அப்போ இப்படியெல்லாம் எதை பற்றி இல்மு இல்லை, ஒரு மடத்தனமான ஒரு ஷைத்தானை பற்றி இல்மு இல்லை, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கண்டிஷன் அதை பற்றியும் அறிவு இல்லை. இவர்கள்லாம் மார்க்கு இது மாதிரியான விஷயத்தை மார்க்கம்னு போதித்தால் என்ன எங்கே போய் முடியும்? பழைய எப்படி நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வந்துடும். இப்படி போனாங்கன்னு வைங்களேன், மாதிரி ஆரம்பத்திலேருந்து சொல்கிற மாதிரி வந்துடும். எல்லாம் சிறுக்கு விதத்து மூழ்கி போயிடுவாங்க. இது ஒன்றாச்சு. அதுக்கடுத்து செத்து போனாலும் உசுரா போன கதையை பாருங்கள். செத்து போனாலும் உசுராக முடியுமா? அது ஏழாது. அது மாதிரி அல்லாஹ் சில நேரத்தில் நாடி இப்படி செஞ்சுருக்கிறான். இறந்து போன ஆளை வந்து அவனுடைய வல்லமையை கொண்டு ஒரு ஆளை 100 வருஷம் மூத்தாக்குனேங்கிறான் அல்லாஹ். ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, பயணப்பட்டு போயிட்டுருக்கிறாரு. அந்த வீடு அந்த ஊர்லாம் வந்து பாலடைஞ்சு போய் கிடக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணா யுஹி ஹாதிஹில்லாஹு பாத மௌத்திஹா, இந்த ஊர் இந்த மாதிரி நாசமாக போச்சு, அல்லாஹ் எப்படி இதை ஹயாத்தாக்குவான், உயிராக்குவான், எப்படி செழிக்க செய்வான்னு அவர் நினைக்கிறார். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், உடனே இப்போ அமாத்தஹுல்லாஹு மேத்தாமின் 100 வருஷத்துக்கு அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான். அவரை மௌத்தாக்கி ஆளை போட்டோம்னா உயிரே இல்லை. அப்போ 100 வருஷத்துக்கு பிறகு அப்படி கிடக்கிறாரு, பாடியெல்லாம் கெட்டு போகலை. ஒரு கழுதையில் கூட வந்திருந்தார் பிரயாணம் பண்ணி, கழுதையெல்லாம் மக்கி எலும்பெல்லாம் மண்ணாக போயிடுச்சு. அப்போ அவருடைய சாப்பாடெலாம் கெட்டு போகலை. இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயத்தை எல்லாம் ஏற்படுத்தி 100 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி கமலை பிஸ்தான்னு கேட்கணும், எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு. என்ன ஒரு நாள் இருந்திருக்கேன், அவர் 100 வருஷம் அப்படி கிடந்திருக்காரு போனோமா. அப்போ இப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது அவனா வல்லமையை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய முடியும், இறந்தவரை உயிராக்குவான், உயிரானால இறக்கவும் செய்வான். அது அல்லாஹ்வுடைய தனி வல்லமையை பொறுத்தது. அது மாதிரி ஈசா நபி அவர்கள் வந்து அவங்க இறை தூதர்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய பிறப்புலையே அந்த ஒரு சாரார் சந்தேகப்பட்டதுனால சில அதிசயங்களை கொஞ்சம் அதிகம் செஞ்சு காட்ட இருந்துச்சு. அவருடைய பிறப்பே சந்தேகப்பட்டாங்கல்ல,
தகப்பன் இல்லாமல் பிறந்தார்னு சொன்னால் இவர் வந்து ஒரு சரியான பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து சந்தேகப்பட்டாங்க. அவதூறு பிரச்சாரம்லாம் பண்ணினாங்க. அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் நோயாளிகளை பேச வைக்கிறது, ஊமையை பேச வைக்கிறது, குஷ்டத்தை நீக்கிறது, இறந்தவர்களை உயிர்ப்பிக்குதல்னு சில அற்புதங்களை அவர் கொடுத்தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு. இது நடந்திருக்குது. ஆனால் மற்றபடி இறந்தவர்களை உயிராக்குறதுங்கிறது யாருக்கா கிடைக்குமா? நபிமார்கள் காலத்தில் அற்புதம் என்கிற வகையில் அல்லாஹ் கொடுத்துருப்பானே தவிர அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி செய்கிறவங்களுக்கு தான் இந்த அற்புதம்ங்கிறது நடக்கும். ரசூல்லா காலத்துக்கு பிறகு அல்லாட்ட நம்ம யாரும் பர்மிஷன் வாங்க முடியுமா? 30 முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவுலியாக்களுக்கு நடக்கும், பெரியார்களுக்கு நடக்குங்கிறதே கிடையாது. சின்ன அற்புதம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த சம்பவத்தை பாருங்கள். உம்மு குல்சூம்னு ஒருத்தங்க இருந்தாங்களாம். அவங்களுடைய கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டு சுயநினைவு இல்லாமல் கடந்தாராம். உம்மு குல்சூம் என்பவருடைய கணவர் வந்து இது பக்கம் 12-13 இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அப்போ அனைவருமே இவர் இறந்து விட்டார்னு முடிவு செஞ்சுட்டாங்களாம். நோய்வாய்ப்பட்டு மூர்ச்சையாகி கிடந்த உடனே ரொம்ப நாள் கடந்திருப்பார் அவளுக்கு. அதனால இவர் ஆளை போயிட்டாரு, உசுறு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணுறதா இருந்தால் என்னென்னு கேட்டால் அப்படி இருந்திருக்காரு உடல். மூச்சு கிச்சுனா இல்லை, மூச்செல்லாம் வந்துருந்தால் முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல. உணர்வற்று போனதோட செத்துட்டான்னு இப்போ முடிவு எடுப்பாங்க. மூச்செல்லாம் நின்று போனால் தான் முடிவு எடுப்பாங்க. ஹார்ட்டு துடிப்பு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. உடனே உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்க, உம்மு குல்சூம் என்ன செஞ்சாங்களாம், எழுந்து போய் உடனே தொழுதாங்களாம். ஒரு செத்துட்டாருங்கிற எல்லாரும் சொல்லும் பொழுது அவங்க போய் தொழுகையில் ஈடுபட்டாங்களாம். தொழுது முடித்த உடனே என்ன செஞ்சுச்சா, அவருக்கு எந்திரிச்சிட்டாராம். யார் செத்து போன கிடந்தார்ல, இவர் தொழுது முடிச்சுட்டு வந்தவுடனே அப்படியே மயக்கம் தெளிஞ்சு தெரிகிற மாதிரி கண்ணை முடிச்சு பார்த்துட்டாராம். பார்த்துட்டு என்ன செய்கிறார் கேட்குறாராம், நான் மரணம் அடைந்தது போல் இருந்தேனோ மக்கள்கிட்ட கேட்குறாராம். நான் செத்து போன பணம் மாதிரி கிடந்தேனோ அப்படின்னு கேட்குறாராம். ஆமாம் அப்படி தான் இருந்தீங்க. அப்போ அவர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னா, 2 மலக்குகள் வந்தாங்க என்கிட்ட. அல்லாஹ் உன்னை விசாரிக்க போகிறான்னு கூப்பிட்டு போனாங்க. உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். 2 மலக்குகள் வந்து உயிரை உன்னை விசாரிக்க வேண்டி இருக்கிறது என்று அழைத்து சென்றார்கள். பாதி தூரம் போனவுடனே இன்னொரு மலக்கு வந்தார். ஏன் இவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, இவருக்கு இன்னும் நேரம் இருக்குதே, இவரை கொண்டு சில காரியங்கள் அந்த குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டி இருக்கிறது, நீங்கள் அவசரப்பட்டியாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்றவுடனே விட்டுட்டார்கள். உடனே வந்துட்டேங்கிறார். முதல்ல 2 மலக்கு வந்து இவரை கைப்பற்றி கொண்டு போயிடுறாங்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தை எவ்வளோ வீக்காகிறாருன்னு பாருங்க. 2 மலக்கு உயிரை எடுக்க வர்றாங்க, இன்னொரு மலக்கு அதுக்கு கவுண்டர் கொடுத்து என்ன செய்கிறாரு, அது திருப்பி அனுப்பி வைக்கிறாரு. இப்படி அல்லாஹ்வுடைய ராஜ்யத்திலே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த கதை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்புறம் உனக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டி இருக்கிறது கூறி அழைச்சி சென்றாங்களா. 3வது மலக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் சென்று விடுங்கள், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நற்பாக்கியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர், இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டி உள்ளது, இவருடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இவர் மூலம் நிறைய பயனடைய வேண்டி இருக்கிறது, அதனால் விட்டுருங்கண்டாங்களாம். அப்போ எல்லாருமே பயனடைய வேண்டிய ஆளுக்கு தானே சாவுற ஆளுக்கெல்லாம். இப்போ நான் செத்துட்டேன்டா, என்னை கொண்டு என் பிள்ளைய பயனடைய நிலையெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேன், நீங்கள் செத்தலாம் அப்படித்தானே. சாவுற யாராக இருந்தாலும் அவரை கொண்டு மக்கள் பயனடையும் நிலை இருக்கா இல்லையா? அதாவது யாருக்குன்னா செத்து கலந்து போய் எப்படா போவான் 95-100 வயசு அவனுக்கு தான் அப்படி இருக்காதே தவிர மற்றபடியான அதிகமான மரணங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை கொண்டு வர்ற பயனை எனக்கு தான் செய்கிறேன். எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்காக வேண்டி எல்லாம் விடுவதா, எல்லாத்தையும் விட்டுருக்கணும். எல்லாரையும் மூத்தக்கரமாக கூட்டிகிட்டு போயிட்டு உன் புள்ள ஒட்டியெல்லாம் கஷ்டப்படும் போ அப்படின்னு நல்லா விடணும். இவர் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் உலகத்தில் நடந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு அம்சம் புள்ள குட்டிகள்லாம் இவர் வச்சு பயனடையணுமா, அதுக்காக வேண்டி எல்லாம் விட்டுட்டானா அப்படின்னு சொல்கிறீங்களே. அப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்குதா? இஸ்லாத்தில் என்ன இருக்குது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுக்கிறான் 7:34 வசனத்தில், லா யஸ்தாகிருன சாத்தன், மௌத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு செகண்ட், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள் முந்த மாட்டார்கள், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இதே கருத்தை வந்து 10:49, 16:61, 34:30 இந்த வசனத்துங்கள்லாம் சொல்லப்படுது. எப்படி வருது? மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் முந்துதலும் கிடையாது, பிந்துதலும் கிடையாது, அதுக்கு துல்லியமான ஒரு கணிப்பு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே ஒரு சரியான குழப்ப நிலவுது. இவரை மௌத்தாக்குறன்னு எல்லாம் முடிவெடுத்தான்னா மௌத்து ஆகிருக்கணும். மௌத்தாக்க முடிவெடுத்தானா, விடுறதுக்கு முடிவெடுத்தானா, 2 பேர் வாண்டு கூப்பிட்றாங்க, ஒரு ஆள் போய் போண்டு சொல்கிறாரு அப்படின்னா இது என்ன ஒரு தெளிவற்ற ஒரு நிலையாவில் இருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஹுக்குமாச்சும் அப்படி இருக்குமா? நம்மளே இந்த பல கடவுள்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நாசமாக போயிருங்கிறோம். ஒரு ஆர்டரில் இருந்தால் தான் உலகம் ஒழுங்காக இருக்குமே தவிர ஒருத்தன் செய்யுமா ஒருத்தன் செய்யாதம்மா 2 கடவுள் அடிச்சுக்கிட்டான்னா நம்ம நாசமாக போயிடுவோம்ப்பா.
அப்படின்னு கேட்குறோமே, அந்த மாதிரியான விஷயத்தை இவங்க அந்த மலக்குகளை வச்சு விளையாடுறாங்க. எந்த மலக்காக இருந்தாலும் சொந்த கருத்து இருக்கா மலக்குக்கு. மலக்கை பொறுத்த வரைக்கும் லா யாசூனல்லாஹ மா அமரஹும், உத்தரவு விடப்பட்டதை வந்து மீற மாட்டார்கள். ஓ எஃபாலுன மா யூமரும், கட்டளையிடப்பட்டதை தான் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு வாண்டு அல்லாஹ் சொன்னா தான் 2 பேர் வந்திருப்பாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு வந்திருக்கும் போது இன்னொருத்தர் போய் தடுப்பாரா? அவர் அல்லாஹ் சொன்னதான் போய் தடுப்பாரு. அப்போ அல்லாவே என்ன செய்யறான்னா ட்ராமா பண்ற மாதிரி வருது. அப்படியான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது போக உயிரை வாங்குறதுக்கு ஒரு மலக்கு தான், 2 பேர்லாம் வரமாட்டாங்க. உயிரை வறுக்கிறது எப்படி வச்சிருக்கான்ல, குல்யத்த வஃபாக்கும் மலக்குள் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குள் மௌத்து உங்கள் உயிரை கைப்பற்றுவார். என்னையை கைப்பற்றுறதுக்கு ஒரு ஆள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவருக்கு ஆர்டர் வரை வெயிட் பண்ண, அதான் வேலையே அவருக்கு. எப்போ தூக்குங்கிற தூக்கிட்டு போகிறான்ல. அப்போ அந்த மலக்குகளை எல்லாருக்கும் ஒரு ஆள் நியமித்து வச்சிருக்கிறான். நம்ம அனைவருக்கும் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு நீ மூத்தா போனாலும் சரி, இப்போயே அவர் உங்கள்கிட்ட இருக்கிறார். எதுக்காண்டி இருக்கிறாரு? எப்போ ஆர்டர் வரணும் காத்துட்டே இருக்காரு. அவருக்கும் தெரியாது. அவர் தெரிஞ்ச அந்த விஷயம் அவருக்கு மறைவானது தெரிஞ்சதாயிரும். நியமித்து வச்சிருப்பான். சொல்லும்போது தூக்கிட்டு வந்துடுவான்ல. அப்போ உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத்து உங்கள் உயிரை கைப்பற்றுவார் அப்படின்னு இருக்கும் பொழுது, இங்கே 2 மலக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்க உயிரை. வேறு கைப்பற்றிட்டு போனது எத்தனை பேர்? 2 மலக்கு பிடிச்சிட்டு போனாங்கன்னு வருது. ஒரு ஆளுக்கு 2 மலக்கு நியமிக்கப்படவே இல்லை. அது போக ஒஹும் லாயு ஃபர்ரித்தூன் தவஃபத்து ருசுலுனா, நம்முடைய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுறது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒஹும் லாயு ஃபர்ரித்தூன், அந்த பணியில் கடுகளவும் குறை வைக்க மாட்டார்கள். 6:61 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உயிரை எடுத்துட்டு வாண்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தோற்று போகிறது, ரிட்டர்ன் ஆகி போகிறது, யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு போகிற அந்த விளையாட்டுலாம் என்ன இல்லை, அது நடக்கவே நடக்காது. அப்போ வந்து இவங்க என்ன செய்யணும், நல்லா எடுத்துட்டு வான்னு சொல்லி இருந்தால் எடுத்துக்கொண்டே கொடுத்துருக்கணும். ஒரு ஆள் இடையில மறிச்சாருன்னா நீ என்ற மறிக்கிற அல்லாவில் என்ன எடுக்க சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். அப்போ விட்டுக்கட்டு விட்டு அடிக்கிறது. இந்த மனுஷன் வந்து ஒரு பிதட்டி இருக்கலாம், ஏதோ மயக்கத்தில் கடந்திருக்கலாம், எந்திரிச்சு உளறி இருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு இஸ்லாமிய கலரை பூசி நினைச்சிருக்காங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி அவர் அவங்க இதுக்கு என்ன தொழுதார்கள் பற்றிலாம், தொழுத உடனே அவர் எரிச்சு விட்டார். அதோட வேடிக்கை என்னென்னு கேட்டால், இவர் இப்படிலாம் வந்தார்ல, 1 மாதத்தில் மற்ற போயிட்டார். அவர் அதை என்ன சொல்லி விட்டுட்டு போனார்? அந்த மலைக்கு விட்டுட்டு போனது இவரை கொண்டு பிள்ளையெல்லாம் பயன்பெற வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருந்தால் தானே ஏதாவது பயன்பட முடியும். போனாலும் மெட்டைக்கு கடைக்கு கூட்டிகிட்டு வந்து 1 மாதத்தில் மறுபடியும் போயிட்டாராம். 1 மாதத்தில் இறந்து விட்டார்னு அதில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரே 1 மாதம் தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, உயிரை கைப்பற்றி விட்டு ரிட்டர்ன் பண்ணி 1 மாதம் இருந்திருக்காரு. இந்த 1 மாதம் இல்லாம கூட என்ன பெரிய இழப்பு குடும்பத்துக்கு. வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தால் குடும்பத்தார் பயனடைஞ்சிருக்க முடியும். பொய்யை எழுதும் போது எப்படி மாட்டிக்கிடுவாங்க. அது உண்மை எழுதா கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கும். பொய் தானே, வாயில் வந்து எழுதி விட வேண்டியது. இப்படியான இந்த கதைகளால் என்ன நன்மை? இது நீங்கள் மலக்குகளையும் தப்பாக நினைக்கிறீங்க, அல்லாவையும் தப்பாக நினைக்கிறீங்க, செத்தம் உயிராகுவான் என்பதையும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி தொழுத ஒன்று செத்த ஒரு உயிரை தொழுக வேண்டியது கடமைன்னு இருக்கிறது. தொழுத ஒன்று எந்திரிச்சு உட்காண்டாராம். அவர் செத்துட்டார்னு சொல்லணும். நம்ம என்ன செஞ்சாங்க, தொழுதாங்கன்னா தொழுவலாம். எதுக்கு தொழுவலாம்? இறைவா அவருடைய பாவத்தை மன்னிச்சிக்க அப்படிங்கிறதுக்காகவே தொழுவலாம் இல்லையா? அவர் எந்திரிச்சு உட்கார வைக்கிறதுக்காக சொல்ல முடியுமா? அப்படி இஸ்லாத்தில் இருக்குதா? அப்போ இந்த மாதிரி பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்கறது, இப்படி எல்லாம் கலந்த விதத்தில் இந்த கதை எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம். இதுவும் அபத்தம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதியப்படுமையானால் அவங்க மார்க்கத்தில் இருக்க மாட்டாங்க, மார்க்கத்தை விட்டு தூரமாக போய்கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி இப்போ லைலத்துல் கத்ரை பற்றி அன்றைக்கி சொன்னோம். அதில் வந்து ரமலான் மாதத்துலாம் இருக்குது, அது ஒரு நாளுங்கிறது. அந்த லைலத்துல் கத்ரை பற்றி சூரத்துல் கத்ர் சூறார்கள் என்னான்னு சொல்லலாம். அதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து ஒரு ரூஹ், இந்த லைலத்துல் கத்ர் இரவில் மலக்குகளும் இறங்குவார்கள், ரூஹும் இறங்குவார். ரூஹு இறங்குவார்னு வருது. இந்த ரூஹுண்டா யார் என்று கேட்டால், குர்ஆனை புறா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஹதீஸை பார்த்தாலும் அவர் வந்து ஜிப்ரீலுக்கு தான் ரூஹுங்கிற பேர். ரூஹுங்கிற யாருக்கு உள்ளது? ரூஹு என்று, ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படுறதெல்லாம் யாருக்கு தான் சொல்லப்படுது? ரூஹு தான் உனக்கு இந்த குர்ஆனை அருள் உன்னுடைய உள்ளத்தில் போட்டார்னு வரும். நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹு தான் உனக்கு இந்த குர்ஆனை வந்து உள்ளத்தில் போட்டார்னா, உள்ளத்தில் குர்ஆனை போட்டவர் யார்? ஜிப்ரீல் தானே. அப்போ ஜிப்ரீல் மூலமாக குர்ஆன் அருளப்பட்டதை பேசும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரூஹு இறக்கினார் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தான் ரூஹு என்று சொல்வார்கள் என்று குர்ஆன் முழுசுமே அவரை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரூஹை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்தினான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை, ஐயதுஹு பி ரூஹி மின்ஹு,
அது மாதிரி அவனுடைய ரூஹை கொண்டு அவரை வலுப்படுத்தி இருந்தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் ஈசா நபியை. அதே மாதிரி அரசல்னா இலைஹா ரூஹனா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த குழந்தை உண்டாகும் நேரத்தில் நம்முடைய ரூஹை அனுப்பினோம் அப்படிங்கிறான். அது ஜிப்ரீலை தான் குறிக்கிறது. இப்படி அந்த ஜிப்ரீலை தான் அந்த ரூஹுங்கிற வார்த்தையினால அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அப்போ லைலத்துல் கத்ர் இரவுல ஜிப்ரீலும் வானவர்களும் இறங்குகிறார்கள். இந்த குர்ஆனை அவர் தான் கொண்டு வந்தார். ஐயா அவர் இறங்குறது விசேஷமாக அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் அவர் தான் கொண்டு வந்தார் குர்ஆனை. அதுக்காண்டி அவரையே திருப்பி ஒரு என்ன செய்கிறது, ஒரு ஆண்டும் லைலத்துல் கத்ர் இறங்கிட்டு வா, நீ தானே குர்ஆனை கொடுத்த, நீ குர்ஆன் கொடுத்த பிறகு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிறது ஒரு சிம்பாலிக்காக காட்டுவதற்காக கூட இருக்கலாம். அப்போ வானவர்களும் இறங்குகிறார்கள், ஒரு ரூஹும் இறங்குகிறார் அப்படின்னு இருக்கிறது. இதில் எல்லாருமே அதில் ஜிப்ரீல் தாங்கிறதுல மாற்று கருத்துலாம் இல்லை. இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த ரூஹும் இறங்குகிறார்கள் என்று பல விளக்கங்கள் இருக்கிறது. அவற்றில் ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் குறிக்கிறது. இது மலக்குகளும் இறங்குகிறார்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்காங்களா ஈசா நபி, அவரும் பூமிக்கு வந்துடுறாராம். அவர் எப்போ வருவார், எதுக்கு வருவாருங்கிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இன்னஹு இல்முல் லிஸ்ஸா, அவர் கியாமத்து நாளின் அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. அவர் இறங்கக்கூடிய நேரம் தஜ்ஜால்லாம் உலகத்தை குழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த கடைசி காலத்தில் தான் அவர் இறங்குவார். அவர் இறங்கும் போது உலகம் அழியும் கட்டத்தில் தான் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ லைலத்துல் கத்ரில் இறங்குவார்னா ரசூல்லா காலத்திலேயே ஒரு 10 லைலத்துல் கத்ர் வந்திருக்குல்ல மதீனாவுக்கு போன பிறகு. அதுக்கு முந்தைய ஒரு 13 லைலத்துல் கத்ர் வருதுன்னு வைங்க. இந்த சூரா இறங்கின பிறகு வச்சா கூட ஒரு 10 வருஷம் ரசூல்லாலாம் பார்த்துருக்கணும் ஈசா நபியை இறங்கினாங்கன்னா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்போ இறங்குவார், கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் மரியமுடைய மகன் ஈசா ஹக்கமன் அதுலன், நீதி செலுத்தவராகவும் நேர்மையானவராகவும் உங்களுக்கு இறங்குவார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவர் எங்கே இறங்குவார் என்பதெல்லாம் கூட அந்த வழிமுறைகள் பூராவுமே ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி ஒருத்தன் ஈசா நபியை தான் குறிக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும், இது பொய். ரூஹுங்கிறது ஈசா நபி எப்படி குறிக்கும், ரூஹை கொண்டு ஈசாவை பலப்படுத்தணும்னு குர்ஆன்ல வசனம் இருக்கு, வேற ரெண்டு வழங்குது. ஈசா தான் ரூஹுன்னு அர்த்தமாக இருந்தால் ஈசா நபியை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஐயதஹு பிரூஹி மின்ஹு, அவரை ஈசா நபி தன்னுடைய ரூஹை கொண்டு ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்தி இருந்தான், அவருக்கு பக்கபலமா ஜிப்ரீல் இருந்தாரு அப்படின்னு குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஈசா நபி வேற ரூஹு வேற என்று குர்ஆன்ல தெளிவாக விளங்குறது. இதுக்கு மாத்தமாக ஒருத்தர் சொல்லியிருந்தார்னு சொன்னால் உளர்னதை எடுத்து பதிவு செய்ய தேவையில்லை. அப்படி பதிவு செஞ்சு இருந்தால் இது ஒரு பைத்தியக்காரத்தை உளர் இருக்கு, ஆதாரம் மட்டும் உளர் இருக்கிறாரு, இது போன்ற உளர்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படியாவது எழுதணும். அப்போ யாராவது பெரியார்னு சொல்லி குர்ஆனுக்கு மாத்தமாக பேசினாலும் அதை ஒரு மார்க்க கருத்தாக பதிவு செய்வது, அதை நம்புறவங்க நம்பிட்டு போன்னு விடுவது, இப்படியான ஒரு தன்மை இந்த புஸ்தகத்தில் இருப்பதற்கு இது ஒரு 269 பக்கத்தில் இது எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி பார்க்குறோம். அதுபோக ஒரு பெண்ணு, இது பக்கம் 75, அவங்க என்ன செஞ்சாங்களாம், அழுது, இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அல்லாஹ்வுடைய நினைவில். அழுது என்ன ஆச்சுன்னா ஒரு கண்ணு பார்வை போயிடுச்சான். போன உடனே இதை கண்ட மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம், ஏமா இந்த மாதிரி அல்லாஹ் பயந்துக்கம்மா, ஒரு கண்ணு போயிடுச்சா இல்லையா, எதுக்கு போட்டு இந்த மாதிரி அழுவுற அப்படின்னு கேட்குறாங்களாம். நான் ரொம்ப அழுதானே அந்த கண்ணு போயிட போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா தத்துவம் சொல்லுவான், இப்படி இது ஒரு கண்ணு போச்சுல, இது சொர்க்கத்து கண்ணாக இருந்தால் அல்லாஹ் வேற கண்ணு எனக்கு தரப்போகிறான், இது நரகத்து கண்ணாக இருந்தால் போயிட்டு போகுது. எப்படி கதை, அதாவது ஒரு கண்ணு போயிடுச்சான், அழுதழுது ஒரு கண்ணு போனுச்சுன்னா மக்கள் அறிவுரை சொல்கிறாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாது, அழுதழுது போனால் அந்த கண்ணு போயிட போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க, அந்த கண்ணு கெட்டு போச்சுல, அந்த குருடா போச்சு, அந்த குருடா போன கண்ணு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய கண்ணாக இருந்தால் அது நல்ல கண்ணாக மாற்றி எனக்கு தரப்படும், அது பெரிய இழப்பு எனக்கு கிடையாது. அது நரகத்தில் அந்த கண்ணு போகுமாக இருந்தால் போயிட்டு போகுது, எனக்கு அந்த கண்ணு என்னதுக்கு போனால் போயிட்டு போகுது, அதுக்கு என்ன கவலைப்படணும் அப்படின்னு ஒரு தத்துவம் பேசினாராம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்குமே, ஆனால் அந்த கண் இல்லாமல் இருக்கு நல்லது, இது மார்க்கத்தில் இருக்கா? அழுத 2 கண்ணுலாம் ஒரு கண்ணிலே அழுவாங்க, அழுது நினைச்சான் ஒரு கண்ணு போயிடுச்சான், ஒரு கண்ணு அப்புறமேல போகுமா, அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அதனால கண்ணு போகுமா இருந்தால் 2 தான் போகணும். அப்போ ஒரு கண்ணு போயிருக்கு அவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்னொரு கண்ணு போகும். மேட்ரு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்ணை பற்றி என்ன சொன்னாங்க, மக்கள் அறிவுரை சொன்ன மாதிரி தானே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன் கண்களுக்கு செய்கிற கடமைன்னு இருக்கு. எப்போ பார்த்தா அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது. அழுகை என்பது எப்போவாது சில நேரங்களில் வரும்,
ரசூலுல்லாஹ் அழுதுருக்குறாங்க தான், அழுதுகிட்டே இருந்தாங்க, கண் போகிற அளவுக்கு அழுதாங்க. எப்போ பார்த்தாலும் அழுது அவங்கள்ட்ட இருக்கா? இல்லை. சிரிப்பாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க, எல்லா காரியமும் ஈடுபடுவாங்க. சில நேரங்களில் வந்து அவர் இரையச்சம் அதிகமாகும் பொழுது, சில ஆயத்துக்களை ஓதும் பொழுது, புயல் வெள்ளம் அந்த மாதிரியான சில ஒரு அறிகுறிகளை, இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுது அப்போ பதறி என்ன செய்வாங்க, அப்போ அழுகக்கூடிய நிலையாயிரும். உன்னை இறைவன் விசாரிப்பான் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் வரும்பொழுதெல்லாம் அவங்க அழுதுருக்குறாங்க. அந்த வசனங்களை ஓதும் பொழுது அழுதுருக்குறாங்க. எப்போதும் அழுதுகிட்டு இருந்தாங்களா? இரவு முழுசும் தொழுதுகிட்டு இருந்தாங்கன்னு வேண்டாம் வருதே தவிர அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு வரவே இல்லை. இந்த அம்மாவுக்கு அழுதுகிட்டே இருந்திருக்க பார்த்தாலும் ராத்திரி பூரா உட்காந்து அழுகிறது. என்னத்துக்கு இப்போ அழுகுற? இபாதத் செஞ்சுட்டு போக வேண்டிய தொழுதுட்டா இருக்கலாம்ல, அதுக்கு குரானை ஓதிட்டா இருக்கலாம்ல. அப்படிலாம் இந்த அம்மா செய்யலை, அழுதுகிட்டே இருந்திருக்கு. என்னத்துக்கு அழுதுகிட்டு இருக்குன்னா, கண்ணு போகட்டும், நரக கண்ணா இருந்தால் போய் தொலையட்டும், சொர்க்கத்து கண்ணா இருந்தாலும் போகட்டும், வேற கிடைச்சிடும். இப்படி அழிச்சு கொள்வது மார்க்கத்தில் இருக்குதா? இது மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு மூளையற்ற ஒரு பெண் என்று சொல்வதை விட்டுவிட்டு, இதெல்லாம் மகான்கள் பெண்களை எப்படி அப்படின்ட்டு கொடுத்துருவார். பெண்கள் எல்லாம் எப்படி ஈடுபாடாக இருந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? மார்க்கத்தில் எவ்வளோ, இது மார்க்கத்தில் பிடிப்பா? மார்க்கத்தில் உள்ள ஞானத்தை காட்டுமா? இது மாதிரியான ஒரு அறிவு கட்ட மாதிரியான செயல்கள் செஞ்சார்கள் என்பதையெல்லாம் தீனுங்கிற பேரில் நினைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தவனை தற்கொலை பண்ணி கூட விஷத்தை குடிச்சு கூட இது சொர்க்கத்துக்கு போகிற உடம்பாக இருந்தால் அல்லாஹ் வேற உடம்பு தந்து விடுவான், நரகத்துக்கு போகிற உடம்பாக இருந்தால் போயிட்டு போகுது. இப்படியா பேசுறது? என்ன செய்யணும்னு குரானில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது. அதன்படி வாழ்க்கையை அமைச்சிட்டு போவியா? நீனா வந்துக்கிட்டு நான் கண்ணை அழிச்சிக்கிறவன், கையை அழிச்சிக்கிறவன், காலை அழிச்சிக்கிறவன், ஒருத்தன் கையை போட்டு வெட்டுறான். ஏன்டா வெட்டுறேன்னு கேட்டால், சொர்க்கத்துக்கு போகிற கையாக இருந்தால் வேற கை கிடைக்கும், நரகத்துக்கு போகிற கையாக இருந்தால் போயிட்டு போகுது. இங்கே இல்லாமல் போயிட்டு போகுது. அந்த கை இருந்து என்ன இல்லாமல் இது தத்துவமா? இது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிற முடியுமா? இப்படி யாரும் நடக்க முடியுமா? அப்போ இஸ்லாம் என்பது அவ்வளோ அழகான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம். அதில் வந்து பைத்தியக்காரத்தனமான உளறல்களை எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு அது தீன் என்ற ஒரு போர்வையில் ஒரு வேதம்ங்கிற அளவில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, போதிக்கிறத பார்க்கணும். இது 75ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இது பக்கம் 42. நம்ம மஹ்ஷர் மைதானத்தை, மஹ்ஷரில் அல்லாஹ் விசாரிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த விசாரணை வந்து ரொம்ப யௌமித்தீன், மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளுக்கு பேர் என்னது? நியாய தீர்ப்பு நாள்னு பேர். எதுக்கு அந்த பேர் அப்படின்னு கேட்டால், நம்மளை எழுப்புன பிறகு யாரெல்லாம் நரகவாசின்னு நல்லா நினைக்கிறானோ இழுத்து கொண்டே போடுங்கன்னு சொல்லிடலாம். யாரை கேட்க இயலுமா? யாரெல்லாம் சொர்க்கவாசின்னு நினைக்கிறானோ எல்லாம் சொல்கிறது போ, நரகத்துக்கு போ, யாரை ஏற்று பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் அல்ல அப்படி செய்ய மாட்டான். அல்ல என்ன செய்வான்? ஒவ்வொன்றையும் நிரூபிப்பான். நிரூபிக்க தேவையே இல்லை. நம்மள்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுப்பான், நம்மள்கிட்ட வைக்கிறதுக்கு அவன் கழுத்துலையும் மாட்டி தொங்க விட்டுருக்கேங்கிறான். ஒவ்வொருத்தனுடைய கழுத்துலையும் அவனுடைய பதிவேடு இருக்கிறதுங்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் கிராமன் காத்திபின் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு எழுதுறாங்கன்னு எல்லாம் சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு பல ரெக்கார்டுகள் அவன் மறுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்மோடவே 2 பேரை நியமித்து வச்சிருக்கிறான். அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மா எல்ஃபிலிமின் கவுலின், எந்த ஒரு வார்த்தையை மொழிந்தாலும் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் என்ற வானவர்கள் அவனிடத்தில் இல்லாமல் இருப்பதில்லை, எழுதி கொண்டே இருப்பார்கள். கிராமன் காத்திபீன், சங்கை மிக்க எழுத்தர்கள், ஏலமூன மாத்தஃபலூன், நீங்கள் செய்வதையெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம். அப்படி ஒரு பக்கமாச்சா. அதுக்கப்புறம் குல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு பியுனுகஹி, ஒவ்வொருத்தனுடைய கழுத்திலையும் அவனுடைய பதிவேட்டை தொங்க விட்டுருக்கிறோம். அது ஒன்று தனி சிப்பு மாதிரி, ஒரு நகம் அளவுக்கு உள்ள ஒரு மெமரி கார்டில் வந்து மொத்த வாழ்க்கை எழுதிடலாம்ல இந்த காலத்தில். அவ்வளோ பேப்பர் எங்கன்னு பார்க்கக்கூடாது. இப்படி சின்ன ஒரு பொருளுக்குள்ளேயே அவ்வளோ விஷயங்கள் அடக்கலாம். அப்போ நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாமே நமக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் ப்ளே பண்ணுறக்கூடியது நமக்கு தெரியலை. அங்கே எல்லாம் என்ன செய்வான், எல்லாத்தையும் கூட அவன் ஒரு பதிவேடை வச்சுருப்பான், கொடுத்து கையில் தூக்கி போடுவான். நன்மை தீமையை பதிவு செஞ்ச புஸ்தகமாக கையில் தூக்கி தருவான். இக்கிற கிதாபக, உன்னுடைய புத்தகத்தை படித்துப்பார். கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உன்னை பற்றி மதிப்பிடுவதுக்கு நீனே போதும், நான் மார்க்கு போடணும். இதுக்கு என்ன போடலாம் நீனே சொல்லு. ஒரு கோழி முட்டை அளவுக்கு எழுதியிருக்கான், ஒரு பேப்பரில் இருக்கான்னு வைங்களேன், அவன்கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு இதுக்கு என்ன போடலாம் நீனே சொல்லு. அவனே என்ன செய்வான், இது கோழி முட்டை தான் சொல்லிடுவான். அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக இருக்குமா. அந்த ஒவ்வொரு தீர்ப்பும் எப்படி இருக்கும்னு கேட்டால், இக்கிற கிதாபக, ஓம் புஸ்தகத்தை நீ படி. இப்படி தான் நல்லா தீர்ப்பு அளிப்பான். யாரையும் விசாரிக்காமல் போட்டாலும் நீதி தான். ஏன்னா உண்மையை தான் எல்லாம் செய்கிறான். மனிதன் மாதிரி பொய் சுமத்தி அவதூறு சொல்லி எல்லாம் நம்ம சுமத்த போகிறது இல்லை. இருந்தாலும் நீனே அதை விளங்கணும், நீனே அதை புரியணும், உன் குற்றத்தை நீ மறுக்க இயலாமல் ஆகணும்.
அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவ்வளவு துல்லியமா நியாயம் தான் காட்டுற மாதிரி வெளியேந்து ஒருத்தர் பார்த்தா கூட இவ்வளவு நியாய தீர்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நடக்குங்கிறது இஸ்லாமிய கான்செப்ட் அடிப்படை. அப்ப என்ன செய்வான்னா இப்படி கூப்பிட்டு வச்சு ஒருத்தனையா கூப்பிட்டு செய்வானா அல்ல, சில பேருக்கு ரகசியமா சிலருக்கு விசாரிப்பானா வாடான்னு கூப்பிட்டு தனியா எல்லாரும் இருப்பாங்க அவனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நீ அதை செஞ்சியா ஆமா இதை செஞ்சியா அப்படின்னு ஒன்றா கேட்பானா இன்னொன்று மறுக்க ஆமா ஆமாம்மாண்ணா இதையெல்லாம் நீ அங்கே செஞ்ச நான் மறைச்சிட்டேன் இங்கேயும் உன்னை மறைச்சிட்டு போ அப்படி பண்ணல. அடே நீ இவ்வளோ செஞ்சிருக்கிற இவன் என்ன இப்படி ஒன்று ஒன்றா எல்லாம் கேட்குறான்னு நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கும் பொழுது அவன்கிட்ட உள்ள தௌஹீது ஈமான் அதனுடைய பலம் உறுதியாக இருந்திருக்கும். சில அமல்களில் தப்பு செஞ்சிருப்பான், உறுதிப்பாடு ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அந்த மாதிரி தியாகத்தன்மை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அந்த பேலன்ஸ் அவனுக்கு தான் அந்த மதிப்பு போடுவான் அல்ல. அவன் என்ன செய்வான் பார்த்துக்கிட்டு ஊதுக்கு ஒரு கதா இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு கேட்டோன்னே ஆமா ஆமாம்மாண்ணா ஒன்றும் மிஞ்சாது போல இருக்கு, எதுவும் சின்ன விஷயத்தையும் விட மாட்டேங்குது பெருசையும் விட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது உலகத்தில் யாருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியும், நான் மறைச்சிட்டேன், இப்பவும் மறைச்சிட்டேன், ஓடு சொர்க்கத்துக்குன்றான் அல்ல. அப்ப விசாரித்து விட்டு குற்றத்தை நிரூபித்துட்டு கூட மன்னிச்சு என்ன செய்வான் அல்ல அப்படியே அனுப்புவான். அதே மாதிரி இந்த புஸ்தகத்தை கையில் வாங்குறான் பாருங்க, அவன் என்ன செய்வான் மாலிகாதல் கித்தாப் இது என்னடா பதிவேடு லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் சின்னதையும் விட மாட்டேங்குது பெருசையும் விட மாட்டேங்குது எல்லாம் பதிவாக இருக்குதே அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ மறுமை நாளில் இப்படித்தான் விசாரணை நடக்கும் என்று இருக்கும் பொழுது இவங்க மறுமை நாள் விசாரணை எப்படி கேலி கூத்து ஆக்குற சம்பவம் பக்கம் 42 இருக்குது. ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன், நேற்று சொன்னோம்ல அது என் டைம் முடிஞ்சு வச்சு இப்போ தான் ஞாபகம் வருது. அதனால் நாளைக்கு அதை சொல்லுவோம். நம்ம முறிது வாங்க போனது இந்த ஜக்கரியா மௌலானாட்ட முறிது வாங்கின விஷயத்தையும் நாளைக்கு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த மசூரா இந்த இது மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணையை எவ்வளோ கேலி கூத்தாக்கி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.